நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்களோட குழந்தைய அபார்ஷன் பண்ணியிருக்கீங்களா? இல்லை பண்ண போகிறீங்களா? இல்லைனா நீங்கள் அபார்ஷன் சென்டரில் ஒர்க் பண்ணுறவங்களா? இந்த வீடியோ உங்களுக்கானது தான். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து அட்லீஸ்ட் ஒரு குழந்தையாவது இந்த அபார்ஷன் அப்படிங்கிற கொடுமையிலிருந்து தப்பிச்சு இந்த மண்ணில் பிறந்துச்சு அப்படின்னா அதுதான் இந்த வீடியோவுக்கான வெற்றியே. வணக்கம் மக்களே, நாம் இந்த வீடியோவில் அபார்ஷன் பண்ணுறதுனால அந்த உயிரை கொன்ன கர்மா உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத ஒரு உண்மை சம்பவம் மூலிமா நான் உங்களுக்கு இந்த கதையில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி கர்மா சம்மந்தப்பட்ட பல்வேறு உண்மை சம்பவங்களை கதை வடிவில் நம்மளோட கலியுகம் ஆன்மீகம் சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை பார்த்து பயன்பெறுங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பலனையும் எனக்கு கொடுங்க. இது ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் தொகுக்கப்பட்ட ஒரு கதை. இந்த கதையில் அம்மா பொண்ணு ரெண்டே கேரக்டர்ஸ் தான். பொண்ணுக்கு வயசு 30, கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த பெண்ணும் கணவரோடு சேர்ந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க. காசு பணம் எதுக்குமே குறைவில்லை, நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை. ஆனால் ஒரே ஒரு குறை தான். அதான் என்ன? அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆனது 25 வயசில், வயசு 30 ஆயிடுச்சு. 5 வருஷம் கல்யாணம் ஆகி முடிஞ்சு போச்சு. வயிற்றில் புழுப்பூச்சி இல்லையான்னு சொந்தக்காரங்கிட்ட இருந்து கொஸ்டினும் வந்தாச்சு. இதனால குடும்பத்தில் நிம்மதியும் தொலைஞ்சி போச்சு. இத்தனைக்கும் இந்த பெண்ணின் அம்மா ஒரு புகழ்பெற்ற டாக்டர். அவங்களுக்கு தெரியாத வைத்தியம் இல்லை. இந்த பெண்ணும் எடுக்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை. ஆனாலும் வயிற்றுல குழந்தை தங்கலை. ட்ரீட்மெண்ட்டும் ஹாஸ்பிட்டலும் பார்த்து அழுத்து போச்சு. கடைசியாக கடவுளோட ஞாபகமும் வந்தாச்சு. இந்த கலியுகத்தில் நமக்கு எப்பயுமே கடைசியாக தான் கடவுளோட ஞாபகமே வரும். இதில் எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா கடவுள் நம்மளை படைச்சதே அப்படிப்பட்ட ஒரு படைப்பு தான். கடைசியாக அம்மாவும் பொண்ணும் கடவுளை தேடி கடவுள்கிட்ட குழந்தை வரன் கேட்டு போகிறாங்க. போகாத கோயில் இல்லை, பார்க்காத சாமி இல்லை. கடவுளன்னு நேரடியாக குழந்தை வரன் தந்துடுவாரா என்ன? நேரடியாக வரமாட்டார். ஆனால் சன்னியாசிகளையும் ஆன்மீகத்தில் மிக உச்ச நிலையில் இருக்கிற மனிதர்களையும் கடவுள் தன்னோட மிகப்பெரிய கருவியாக யூஸ் பண்ணிக்கிடுவார். அப்படி ஒரு நாள் இவங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது தற்செயலாக ஒரு சன்னியாசியை பார்க்குறாங்க. அந்த சன்னியாசிகிட்ட இவங்களோட முழு கதையும் சொல்கிறாங்க. கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்ட அந்த சன்னியாசியோ அவங்க அம்மாவை பார்த்து கேட்குறாரு, இத்தனை நாள் உன்னோட பெண்ணுக்கு குழந்தை பிறக்காமல் இருக்கிறதுக்கு நீதான் காரணம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. அதை கேட்ட அந்த அம்மா ரொம்பவே அதிர்ச்சியில் உறைஞ்சே போயிடுறாங்க. சாமி, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு அவங்க மறுபடியும் கொஸ்டின் கேட்குறாங்க. அதற்கு அந்த சன்னியாசியும், நீ செய்யும் தொழிலே உன் பெண்ணுக்கு குழந்தை பிறப்பதற்கு எதிரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. ஏன்னா டாக்டர்னு சொல்லப்படக்கூடிய அவங்க அம்மாவோ அபார்ஷன் சென்டரில் ஒர்க் பண்ணுறவங்க. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 2லிருந்து 3 அபார்ஷன் வரைக்கும் பண்ணிடுவாங்க. அப்போ தான் அந்த டாக்டர் அம்மாவுக்கு ஞானமே பிறக்குது. நாம் எப்படி அடுத்தவங்க வீட்டில் ஒரு குழந்தை, ஒரு சிசு இந்த மண்ணில் பிறக்க விடாமல் தடுக்கிறோமோ, அதே கர்மா நம்முடைய பெண்ணுக்கு குழந்தை பாக்கியத்தை தரல அப்படிங்கிறத அவங்க உணர்றாங்க. அவங்களோட அந்த டாக்டர் தொழிலையும் மாற்றுறாங்க. அபார்ஷன் சென்டர்லேருந்து சைல்டு கேர் ஸ்பெஷலிஸ்ட்டாக மாறுறாங்க. குழந்தைகளை நல்லா பராமரிக்கிறாங்க. அவங்களோட கர்மாவும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. அவங்களோட பெண்ணுக்கும் சிசு உருவாகுது. சொந்தக்காரங்க வாயிலையும் போட்டாச்சு போட்டு. ஸோ நம்ம இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய செயல், அதாவது கர்மா தொழிலாக இருந்தால் கூட அது நம்மளோட வாழ்க்கையை பாதிக்கும். ஸோ நல்ல தொழில், நல்ல செயல் செய்யுங்க, நல்லபடியாக வாழுங்க. இப்போ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு நல்ல செயலை செஞ்சு என்னையே வாழ வைங்க. நன்றி, வணக்கம்.